என்று பார்க்கக்கூடிய நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஒரு சந்தர்ப்பத்துல சொல்றாங்க, யா மஅஷரன் நிசா, ஏ பெண்களே, யா மஅஷரன் நிசா, லவ் தஅலம்ன பிஹக் அஸ்வாஜிகுன்ன அலைகுன்ன லஜஅலத்தில் மர்அத்து தம்ஸஹு الغبار عن قدمي زوجها بخد وجهها. ஏ பெண்களே, நீங்க உங்களோட கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில விளங்கினீங்கன்னா உங்களோட கணவனுடைய கால்ல பட்டிருக்கக்கூடிய தூசிய நீங்க உங்களோட கண்ணத்தால தொடப்பீங்க என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லலாம். கணவன் கால்ல தூசி பட்டிருக்குது, முந்தானியால தொடப்பீங்க இல்ல, பூ பூ என்று ஊதுவீங்க இல்ல, கையால தொடப்பீங்க இல்ல. அது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்க முழுமையான முறையில விளங்கினீங்கன்னா அந்த கணவன் கால்ல பட்டிருக்கக்கூடிய தூசிய உங்களோட முகத்தால நீங்க தொடப்பீங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரிய ஒரு அந்தஸ்த கணவனுக்கு வச்சிருக்கிறான். அவ்வளவு பெரிய ஹுகூக்கள், கடமைகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான், அவ்வளவு பெரிய கடமை. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க, கணவனுடைய உடம்பால ஒரு காயம் உண்டாகி, உடம்புல காயம் உண்டாகி அதுல ரத்தத்துக்கு பின்னால சேல் வெளியாகுது. அந்த சேல் இருக்குது, சலம் இருக்குது, அத நீங்க மனைவி உங்களோட வாயால உறிஞ்சி துப்புறீங்க. அந்த வாயால சுத்தமாக்கினாலும் கணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை முழுமையான முறையில நீங்க நிறைவேற்றீங்க என்று சொல்லலாம். இந்த காலத்துல கணவனுக்கு தலைவலி வந்தாவே, ஐயோ உங்களுக்கு தலைவலி வந்தா எங்களுக்கு தலைவலி அப்பா, இது கால்ல மேல வந்த ஒரு புண் சேல் வெளியாகுது, அந்த சேலை புடவால சுத்தமாக்குறதல்ல, வாயால சுத்தமாக்குறீங்க. இன்னும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்க பூர்த்தியாக செய்யல. எனவே இந்த ரெண்டு ஹதீஸே போதும் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுடைய இம்பார்ட்டன்ஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்து காட்டினார். எனவே அந்த கணவனுடைய பொருத்தம் இல்லாம நீங்க எவ்வளோ பெரிய அவுலியா மாதிரி அமல் செஞ்சாலும், சில பெண்களுடைய பர்தா இருக்குது, ஆனா அந்த பெண்ணுடைய அஹ்லாக் இல்ல. அந்த பெண் கிட்ட தஹஜ்ஜுத் தெரியுது, ஆனா அந்த பெண் கிட்ட அஹ்லாக் இல்ல. அந்த பெண் எந்த நேரம் பார்த்தா குர்ஆனோட தான் இருக்கிறா, ஆனா அந்த பெண் கிட்ட அஹ்லாக் இல்ல. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, விளங்கிக் கொள்ளுங்க, கணவனுடைய உள்ளத்தை வென்று கொள்றதுக்கு எங்கட தஹஜ்ஜுத் அது போதாது. கணவனுடைய உள்ளத்தை வென்று கொள்றதுக்கு நாங்க போடுற பர்தா இருக்கிறே இது போதாது. நான் சொல்றேன் போட வானம் என்றதல்ல, இதால பொருத்தம் என்றது உண்டாகாது. கணவனுடைய பொருத்தம் இதெல்லாம் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஹுகூக்குல்லாஹ்ல தேரும். தஹஜ்ஜுத் ஹுகூக்குல்லாஹ், பர்லான தொழுவ ஹுகூக்குல்லாஹ், பர்தா ஹுகூக்குல்லாஹ், இதெல்லாம் ஹுகூக்குல்லாஹ். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, கணவனுடைய பொருத்தம் நீங்க எப்படி பெற்றுக்கொள்வீங்க? நீங்க ஹுகூக்குல்லாஹ் செஞ்சுட்டு கணவனுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்தா சரி வருமா? ஹுகூக்குல் இபாத், கணவனுக்கு ஹுகூக்குல் ஜௌஜ், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு கணவனுடைய பொருத்தத்தை எதிர்பாருங்க. நீங்க எவ்வளவு பெரிய சூஃபியா போல அமல் செஞ்சாலும், முழுமையான பர்தால இருந்தாலும், முழுமையான குர்ஆன் ஓதக்கூடிய பெண்ணாக இருந்தாலும், இந்த நேரம் நோம்பு இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கடமைகள். ஆனா இதுக்கு கூட அல்லாஹ் சில நஃபிலான விஷயங்களுக்கு ருக்ஸத் கொடுக்கிறான், இடவசதி கொடுக்கிறான். ஏன் கணவனுக்கு நீங்க பிரிஃபரன்ஸ் கொடுங்க. எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு வகையான பேலன்ஸ் வாழ்க்கை உண்டு. பேலன்ஸ் பண்ணி கொண்டு நாங்க எங்க வாழ்க்கையை கொண்டு போக வேண்டிய நிலைமைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வச்சிருக்கிறார். எனவே கணவன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்க இந்த நேரம் பார்க்கணும், அந்த கணவனுடைய உள்ளத்தை நாங்க வென்று கொள்வது எப்படி. ஒரு காட்டு அரபி அவர் கல்யாணம் முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நைட் மனைவியை பார்த்து ஒரு கவிதை ஒன்று படிச்சாராம். அந்த கவிதையில் அவர் என்ன சொல்றார் என்றா, குதில் அஃப்வ மின்னி தஸ்தஜீனி மவத்ததி வலா தன்தகி ஃபீ வக்தின் ஹீன அக்தபு. அவர் நசிஹத் செய்றார், குதில் அஃப்வ மின்னி தஸ்தஜீனி மவத்ததி. நீங்க என்னைய ஏழுமான மட்டும் ஏண்ட தவறுகள் நடந்தா, மாப்பிள்ள சொல்றார் கொண்டாட்டிக்கு ஃபர்ஸ்ட் நைட் கண்ட உடனே, என்ன சரி என்னையால தவறுகள் நடந்தா என்னைய மன்னிச்சுடுங்க. இல்லைங்களா? நீங்க என்ன மன்னிச்சு கொண்டே இருந்தீங்கன்னா தஸ்ததீனி மவத்தன், எங்கட முஹப்பத் வந்து இஸ்திகாமத்தா தொடர்படியாக இருக்கும். நீங்க என்ன மன்னிக்காம இந்த நேரம் குறை பேசிக்கொண்டே இருந்தா, நீங்க அன்றைக்கு இப்படி செஞ்சீங்க தானே, வாயால சொல்லுவோம் சரி 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 மன்னிச்சுட்டேன்னு. ஆனா ஒரு 2 மாசத்துக்கு போற மறு என்ன சரி நடந்தா, நீங்க அப்படி செஞ்சவர் தானே, சரி மன்னிச்சா மறு என்னத்துக்கு பேச்சு.
உண்மையான மன்னிப்பெண்டா என்ன, அதுக்கு பின்னால் எந்த விஷயம் நடந்தாலும் அந்த பேச்சை இழிக்க கூடாது. ஆனா பெண் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி என்னண்டா, மன்னிச்சென்று செல்லுவா. ஆனா என்ன சரி நடந்தா அதை தான் ஃபர்ஸ்டுக்கு எரிப்பான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு காட்டரபியா இருந்தாலும் சொன்ன உபதேசம் தான் சரிதான். நாங்க ரெண்டு பேர் தொடர்படியா வாழ்க்கை கொண்டு போகணும் என்றா சரி, மனுஷன் என்ற ரீதியில தவறுகள் நடக்கும். ஆனா மன்னிச்சிடுங்க. மன்னிப்பு என்ன, அதை மறந்துடுங்க. இதுக்கு போற அந்த பேச்சு இடிக்கவாது. அதை இழுத்துட்டீங்க என்ன நடக்கும், சண்டை தான் வரும். ஆனா நாங்க சொல்லுவோம் வாயால மன்னிச்சிட்டோம் என்று சொல்லுவோம். ஆனா அந்த பேச்ச 2 மாசத்துக்கு போறோம், 2 வருஷத்துக்கு போறோம், 3 வருஷத்துக்கு போறோம், எவ்வளவுதான் இருந்தாலும் நீங்க அப்படி செஞ்சீங்க தானே என்று சொன்னா அதெல்லாம் உடனே பேசுறோம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த அரபி சொல்றார், ஆனா எந்த நேரத்துல நான் கோபத்தில் இருக்கிறேனோ அந்த நேரத்தில் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். நீங்க பேச மட்டும் வாங்க. மாப்பிள்ள புல் பயர்ல இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இவ புகாடிக்கிற மாதிரி, அந்த ஜின் பிடிச்சவனுக்கு புகாடிச்சா இன்னும் ஃபுல் சூட் ஆகிடுவார். இவர் செல்றாரு, கல்யாணம் முடிச்ச முதல் நாள் உங்களுக்கு சொல்ற உபதேசம், எனக்கு கோபம் அந்த நேரத்துல நீங்க பேச வேண்டாம், அவ்வளவுதான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இது பெரிய ஒரு நசீஹத், இது சாதாரண விஷயம் அல்ல. ஏன் தெரியுமா, ஒரு கணவனுக்கு கோபம் பேசுற நேரத்துல நாங்க பேசுறது இருக்குதே, இதுல கோபம் கூடுமே தவிர குறையாது, ஒரு நாளும் குறையாது. ஹவுலா பின்து ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு, ஹவுலா பின்து ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களோட சம்பவத்துல ஹவுலா பின்து ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட கணவர் ரொம்ப வயசாளி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரத்தோட ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு சொன்னாங்க, ஏ ஹவுலா, உங்களோட கணவர், யா ஹவுலா இப்னு அம்மிகி ஷேഖுன் கபீருன் ஃபத்தகில்லாஹ், உங்களோட மாப்பிள்ள சரியான வயசாலியா இருக்கிறாரு, விளங்கிச்சா, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. ஏனென்றா வயசுக்கு போகல என்ன தெரியுமா நடக்கும், பேச்சு கூடும், சில நேரத்துக்கு சின்ன பிள்ளைல மாதிரி. இப்ப நபியாவ நேரத்தோட சொன்னாங்க, உங்களோட கணவர் வயசாலியா இருக்கிறாரு, அது கொஞ்சம் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. ஹவுலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க என்ன செஞ்சாங்க, மாப்பிள்ள ஃபயராக போல இவங்க கொஞ்சம் ஃபயராக. கடைசிக்கு என்ன நினைச்சிட்டேன்டா, அவர் சொல்லிட்டாரு, நான் அவரை விஹார் தான் நினைச்சேன், விஹார், அதாவது நீ எந்த உம்மா போலன்னு சொல்லிட்டார். ஷரியத் சூரத்து அஹ்ஸாப் படிச்சவங்களுக்கு தெரியுமா இருக்கு. என்ன நினைச்சு பேசுற நேரத்துல வாய போட்டி கொண்டு இல்ல, பேச பேச பேச்சு டெவலப் ஆகிட்டு கடைசிக்கு இவர் சொல்லிட்டார், என்ன முன் கோபம் இவருக்கு சரியான கோபம் சொல்லிட்டார், நீங்க எந்த தாய போல. அப்ப தாய போல என்ன சொன்னா, ஷரியத்துடைய ஒரு சட்டம் இருக்குது. அந்த காலத்துல ஜாஹிலியத்துடைய காலத்துல தலாக் உண்டாகிடும். இப்ப தலாக் உண்டாகிடும். இப்ப ஹவுலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க என்ன சொன்னாங்க, இப்ப என்ன நடக்கும், கல்லா வல்லதி நஃப்ஸி பியதிஹி லா தஹ்லுசு இலைய, எந்த இறைவன் உடைய கையில என்னுடைய நஃப்ஸ் இருக்குதோ நீங்க என்னின் பக்கம் இப்ப வர வேண்டாம், அந்த ரப்பின் மீது ஆணையா சொல்றேன். ஏன் இப்ப தலாக் உண்டாயிட்டு, அரபிகளுடைய பழக்கம் அந்த நேரத்துல தலாக் இப்படி சொன்னா, தாய போலே தாயோட ஒன்று சேர்றது ஹராம், எனவே நீங்க இப்ப என்னோட ஒன்று சேர்றது ஹராம். என்ன நடந்துச்சு, ஹவுலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஓடி போறாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், மாப்பிள்ள பேச நானும் பேச, கடைசிக்கு என்ன நடந்துச்சு, இவர் இப்படி ஒரு வார்த்தை வந்து பாவிச்சிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, செய்யறதுக்கு ஒரு வழியும் இல்ல, இப்ப தலாக் உண்டாயிடுச்சு. அவ சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அகல ஷபாபி வ நஸர்து லஹு பத்னி ஹத்தா இதா கபர சின்னி வன்கதஅ வலதி ظاهر மின்னி அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக். யா ரசூலல்லாஹ், இந்த முழு வாலிபத்தை இவருக்கு தான் கொடுத்தேன், இவரால் எத்தனையோ புள்ளைகள் கிடைச்சிருக்கு, இப்ப எல்லாம் விட்டுட்டு இவர் எனக்கு இப்ப திஹார் செஞ்சிட்டார். யா ரசூலல்லாஹ், நபி அவங்களும் ஒன்றும் செய்யவாள் இல்ல. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, நானும் இந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருந்தேன், எனக்கே சரியா கேட்கல ஹவுலா என்ன நபி அவங்களோட பேசிக்கொள்றாங்க என்று எனக்கே கிளியர் இல்ல. ஆனா 7 வானத்துக்கு மேல உள்ள ரப்புல் ஆலமீன் இந்த ஹவுலாவுடைய பேச்ச கேட்டு குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி ஷரியத்துல ஒரு சட்டத்தொண்டே உண்டாக்கினார். என்ன முதலாவது, இப்ப நபி அவங்க சொல்றாங்க, ஹவுலா போய் உங்களோட மாப்பிள்ளைக்கு சொல்லுங்க, இப்ப அடிமை வந்து உரிமை செய்ய சொல்லி சொன்னாங்க. யார சொல்ல, என்ன மாப்பிள்ளைக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை, யார சொல்லலாம். அப்படியா, அப்ப போய் 2 மாசம் தொடர்ச்சியா நோம்பு பிடிக்க சொல்லுங்களே சொன்னாங்க. யார சொல்ல, அதுக்கும் வசதி இல்லை, யார சொல்லலாம்.
சொன்னாங்க, அப்போ ஒரு 2 நேரம் 60 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லுங்களே யார சொல்ல. அதுக்கும் வக்கில்லை யார சொல்லலாம். அல்லாஹ் இப்ப தலாக் என்ற சட்டத்தை அப்படியே மாற்றி விட்டார். அல்லாஹ் புதிய ஒரு சட்டம் ஒன்று இறக்கினார். இப்ப என்ன நினைச்சு நபி அவங்க சொன்னாங்க, சரி நானும் ஒரு சப்போர்ட் ஒன்று தாரனே. அப்ப ஹவுலா பின் சாலபா சொன்னாங்க, யார சொல்ல நானும் ஈச்சப்பழம் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். அப்ப நபி அவங்களும் கொஞ்சம் கொடுத்தாங்க, இவங்களும் சேர்த்து எப்படியோ 60 மிஸ்கின்களுடைய சாப்பாடை கொடுத்து மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு கொண்டாங்க. இதுக்கு கீழே அஷ்ரஃப் அலி தானவி ரஹமத்துல்லா அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, இது என்ன நடந்துச்சு, இவ்வளவு தூரம் போறதுக்கு காரணம் என்ன? நாங்க இப்ப மாப்புல கோவப்பட்ட நேரத்துல நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம், நாங்க ஒன்றுக்கு 10 செல்ல அவர் சும்மா சரி தலா தலா தலாக் சொல்லிட்டாரு. என்ன வாழ்க்கை மண்ணா இல்லையா? இந்த நேரத்துல கோவத்தை கூட்டுறது இல்ல வேலை. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, கோவத்தை குறைக்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும், கோவத்தை இல்லாமக்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். இதுதான் ஒரு ஃபேமிலியில பெரிய டிஸ்பியூட், இந்த நேரம் மாப்பிள்ளைக்கும் பொண்டாட்டியும் இந்த நேரம் வழிதான் போகுது. அப்ப அந்த லேடி என்ன யோசிச்சாண்டா, சரி வராது எங்க வாழ்க்கை இந்த நேரம் சண்டையில தான் போகுது. ஏனண்டா இவவும் இந்த நேரம் வாயடிக்கிறான், அவன் வாயடிக்க. சரி புகாக்கள் எந்த அளவுக்கு எழுதுறாங்கடா, உங்களோட கணவர் பகல பார்த்து இது இரவு என்று சொன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்லணும், ஓ இது 20 தான் என்று சொல்ல. பிரச்சனை இரவை பார்த்து இல்ல இது பகல் என்று சொன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்லணும், ஓ இது பகல் தான் என்று சொல்ல. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எதுவரை காட்டும் சரியத்துக்கு மாற்றம் இல்லாத ஒரு விஷயம் ஒன்று அவர் சொல்றாரோ, நீங்க அதுக்கு வழிபடுங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் கோவப்பட்ட நேரத்துல உங்களோட குத்தம் இல்லாட்டேன் நீங்க மன்னிப்பு கேளுங்க. நீங்க மன்னிப்பு கேளுங்க. என்ன குறைய போகுது? ஹதீஸ்ல கூட வந்திருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அலா உக்பிருக்கும் பினிசாஇக்கும் ஃபில் ஜன்னah, என்னுடைய தோழர்களே, உங்களோட எந்த பெண்கள் சொர்க்கத்துக்குரிய பெண்கள் என்றதை நான் சொல்லவா? சஹாபாக்கள் சொன்னாங்க, சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, அல் வதூதுல் வலூத், அல் வதூதுல் வலூத். எந்த பெண் கணவனோட அதிகமாக இரக்கம் வச்சிருக்கிறாங்களோ, 2வது எந்த பெண் அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுப்பாங்களோ, 3வது இதா கலிபத் அவ் கலிப ஜௌஜுஹா அவ் உஸிஅ இலைஹா அவ் கலிப ஜௌஜுஹா, அந்த பெண்ணுக்கு கோபம் வந்துட்டு அல்லது குடும்பத்துல பல பிரச்சனைகள் மாமா மாமி கிட்டால வந்துட்டு எல்லாத்தையும் சபர் செஞ்சு, அல்லது அந்த கணவன் கோவப்பட்ட நேரத்துல அந்த கணவனுடைய கைய பிடிச்சி இதோ என்ற கைய உன கையோட சேர்த்துட்டேன், நான் என்னுடைய கண்களுக்கு சுருமா போட்டு ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்க மாட்டேன் நீங்க என்னைய மன்னிக்காத வரை என்று சொல்லி மாப்பிள்ளையோட கைய பிடிச்சி மன்னிப்பு கேட்கக்கூடிய பெண் தான் சொர்க்கத்துக்குரிய பெண் என்றதை நபி அவங்க சொன்னாங்க. அப்ப மன்னிப்பு கேட்கக்கூடிய பெண் சொர்க்கத்துக்குரிய பெண். சரி 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 மன்னிச்சு கொள்வோம் அப்படின்னு இல்ல. நபியாங்க எப்படி சொன்னா, கைய பிடிச்சி நான் தூங்க மாட்டேனப்பா, நீங்க என்ன மன்னிக்கதான் ஓணும்னு சொல்ல. உங்களுக்கு ஏழும் என்ன எங்களுக்கு மேலும், உங்களுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போங்க, எங்களுடைய எங்களைய பார்த்துக் கொள்வாங்க. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இது நெருப்புக்கு நாங்க சாம்பிராணி போடுற மாதிரி பத்து கொண்டேதான் இருக்கு. எனவே ஒரு பெண் ஹதீஸ் நபி அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க இப்படி ஃபயரிங் நடக்கக்கூடிய நேரத்துல மன்னிப்ப கேளுங்க. இதுதான் சொர்க்கத்துக்குரிய பெண்ணுடைய அடையாளம். குத்தம் அது அவரோட குத்தமா இருந்தாலும் சரி, நீங்க மன்னிப்பு கேளுங்க.